ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு பூப்போல சமையல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லியும் கடலை சட்னியும் தான் சமைக்க போகிறேன். அது செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பாடு சமைக்கலை. ஏன்னா இன்னைக்கு மத்தியானம் நாங்கள் பிரியாணி வாங்க போகிறோம். பாத்திரத்தில் கேசரி பண்ண போகிறேன். இது யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதிகமாக எடுக்க மாட்டேன். இனிமேல் இதை எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ரவையை போட்டுக்கலாம். பேண்டா துவைச்சதுல இருக்கான்னு பாரு. இந்த கொஞ்சமா நெய் விட்டு வறுத்தோம்னா சூப்பரா இருக்கும். போதும், இதோட நம்ம எடுத்துடலாம். நெய் கொஞ்சமா ஊற்றிக்கலாம். கொஞ்சமா பாதாம், இப்போ கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். ஏங்க, உங்களுக்கு ரெட் கலர் கேசரி வேணுமா, எல்லோ கலர் கேசரி வேணுமா? உங்களோட பர்த்டேக்கு ரெட் கலர் கேசரி வேணுமா, எல்லோ கலர் கேசரி வேணுமா? இங்க பாருங்க, எது வேணும்? எங்கள் வீட்டுக்காரோட பர்த்டேக்கு நான் கேசரி பண்ணுறேன்னு அவரே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நான் சொல்லவே இல்லை. போதும் கலர் இந்த அளவுக்கு தான். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாமா? கொஞ்சமாக ஏலக்காத்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்ததை சேர்த்துக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பர்த்டே நான் நாளைக்கு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு தான் புதன்கிழமை. ஜூன் 10 நாளைக்கு தான் புதன்கிழமை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா இன்னைக்கு தானா சாப்பாடு. பர்த்டே ஞாபகம் இருக்குது, ஆனா தேதியை மறந்துட்டேன். தேதி மறக்கல, கிழமையை மறந்துட்டேன். இந்த இருக்கு, உனக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்தப்பா தண்ணி கொதிக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் முந்திரி பருப்பு காலியாக போச்சு. வாங்கி வச்சிருந்தது. இவங்களாம் சும்மாவே எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. இப்போ போய் அது கடையில் போய் வாங்கிட்டு வரணும். கடையில் போய் வாங்கிட்டு வரப்போ நமக்கு மனசு மாறிடும். அப்புறமா செஞ்சுக்குவோம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சாயந்தரம் செய்வோம், அப்படியே லேட் ஆயிரும். தான் செய்யவே மாட்டேன். அதனால தான் இப்போ இருக்கிறத வச்சு செஞ்சிடலான்னு 2-3 பாதாம் மட்டும் போட்டு பண்ணியாச்சு. முந்திரி பருப்பு மட்டும்தாங்க இல்லை, அதுக்கு பதிலாக பாதாம் போட்டேன். அப்போ இதோட பேர் பாதாம் கேசரி. பாருங்க, தண்ணி சூப்பராக கொதிச்சிச்சு. தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரவை போட்டுடலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் வலிச்சு போட்டுடலாம். ஏன்னா ரவை நெய் ஊற்றி வறுத்து போட்டிருக்கேன். அப்படியே கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா அப்படியே கட்டி சேர்ந்து போயிடும். ரவையும் பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் ரவை இருந்துச்சு, அதில் தான் செய்கிறேன். கிளம்புவோங்க. ஆமாப்பா. அதுக்கப்புறமா தான் நம்ம ஜீனி போடணும். ஃபர்ஸ்டே ஜீனி போட்டோம் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், ரவை விரைச்சிக்கும். இந்த பாத்திரமே நல்ல வெயிட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இல்லைன்னா பாத்திரம் தேய்க்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். எனக்கு சும்மாவே கை வலி இருக்குது. வெந்துருச்சு. கொஞ்சமாக ஜீனி கொட்டிக்கலாம். தேவையான அளவு ஜீனி. சரிங்க. பர்த்டே பாய் போய் குளிங்க. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு போடாதனால நம்ம நெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி நம்மளோட கேசரி ஹைலைட் பண்ணிடுவோம். கடையில் போய் வாங்கிட்டு வரணுங்க. அது இப்போ யார் போகிறதுன்னு ஒரு இது. இப்போ நாங்கள் 3 பேருமே கடைக்கு போகிற மாதிரி இல்லை. அதுக்குள்ள அவருக்கு வேற டியூட்டி டைம் ஆகுதுங்களா. அப்புறம் அவ்வளோதான், பண்ணவே மாட்டேன். அதனால தான் இருக்கிறத வச்சு கேசரி பண்ணி முடிச்சாச்சு. போதும், ரெடி ஆயிடுச்சு கேசரி. கேசரிக்கு முக்கியமே பார்த்தீங்கன்னா ஜீனி தான். அந்த இனிப்பு தான் முக்கியம். அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். சூப்பரா இருக்கு. கைலாஷ்மா, உனக்கு கொஞ்சம் கேசரி வைக்கிறேன்டா. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பண்ணிட்டோம்னா சாப்பிட்டுக்குவாங்க சூடா. மூடி வச்சிடலாம். இட்லி பாருங்க, அப்படியே எடுக்கிறதுக்கு ஒட்டவே ஒட்டாது. சூப்பரா வருது பார்த்தீங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா
வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். எல்லாம் அப்படியே வீடெல்லாம் ஒரே கச்சா முச்சான்னு கிடக்குது. இதெல்லாம் எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கே மணி ஆயிரும். கொஞ்சமாக கேசரி வச்சிடலாம். இதுதாங்க இன்னைக்கு நான் செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட். இட்லி, தக்காளி சட்னி, கேசரி, கடலை சட்னி. தக்காளி சட்னி வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்து அரைச்ச சட்னி. சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி காசு கேட்டேங்க. தரமாட்டேன்னு சொல்லிட்டார். தரமாட்டேன்னு சொல்லலை, இந்த தரேன் அப்புறம் தரேன் பிறகு தரேன்னு நான் மொத்தம் பர்த்டே வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நான் உப்பு போல் சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. டாடா. உடம்பானையில் கழிஞ்சு வச்சாச்சு. நான் எடுத்து வைக்கணும்.